லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். இது சேவையிலே புகழ் பெற்ற கடையும் அல்லவா, இது மீனாட்சி ஃபேன் ஹவுஸின் காலம் அல்லவா. ஈரான் இஸ்ரேல் போரில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா களம் இறங்கியதால் ஈரான் அமெரிக்கா இடையே மோதல் வெடித்தது. பிப்ரவரியில் நடந்த இருதரப்பு சண்டையில் ஈரானின் உச்ச தலைவராக இருந்த அலி காமினி அமெரிக்க படைகளின் தாக்குதலில் பலியானார். அலி காமினியின் மறைவை தொடர்ந்து அவரது மகன் முஜ்தபா காமினி ஈரானின் புதிய உச்ச தலைவராக பொறுப்பேற்றார். அமெரிக்க படைகள் அவரையும் கொல்ல திட்டமிட்டதால் தன் தந்தையின் இறுதிச் சடங்கில் கூட முஜ்தபா நேரில் பங்கேற்கவில்லை. தொடர்ந்து பொது வெளியில் தோன்றாமல் இருக்கும் முஜ்தபா குறித்து அடிக்கடி பல தகவல்கள் பரவி வருகின்றன. சமீபத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரான் உச்ச தலைவர் முஜ்தபா உயிர் பிழைக்க 90% வாய்ப்பில்லை என கூறினார். அப்போது கூட முஜ்தபா பொதுவெளிக்கு வராததால் அவர் உண்மையில் தாக்கப்பட்டாரா என்ற சந்தேகம் எழுந்தது. இந்நிலையில் முஜ்தபா காமினியின் உடல்நிலை மோசமடைந்துள்ளதாகவும் அவர் அவசரமாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் இஸ்ரேல் ஊடகங்களில் செய்தி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. அதேபோல் ஈரானைச் சேர்ந்த சில செய்தி ஊடகங்களும் இதே செய்தியை வெளியிட்டுள்ளதால் மேற்காசியாவில் உச்சக்கட்ட பதற்றம் ஏற்பட்டுள்ளது. ஈரானின் உச்ச தலைவராக முஜ்தபா பொறுப்பேற்ற நாள் முதல் அவர் வெறும் எழுத்துப்பூர்வமான அறிக்கைகளை மட்டுமே வெளியிட்டு வருகிறார். அவர் இன்னும் பொதுவெளியில் தலை காட்டாத நிலையில் இதுபோன்ற தகவல்கள் ஈரான் மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளன. எனினும் ஈரான் அரசின் சார்பில் முஜ்தபா உடல்நிலை பற்றி இதுவரை எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை.